வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈகோ அப்படிங்கிற வார்த்தை. ஈகோ நல்லதா கெட்டதா, சரியா தப்பா, இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஈகோங்கிறதுக்கு தமிழில் நிறைய வார்த்தைகள் இருக்குது. அகந்தை, அகங்காரம், ஆணவம், இப்படி பல வார்த்தைகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் சரியான மொழிபெயர்ப்பா, சரியான வார்த்தையா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் விட வேற வார்த்தைகள் நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றது தான் என்னோட புரிதல். எனக்கு இப்போதைக்கு இதில் சரியான வார்த்தை அப்படின்னு எனக்கு படுறதுங்கிறது தன்முனைப்பு. அதாவது செல்ஃப் சென்டர்ட்னஸ், தான் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டி. சரியா? இப்போ இது தப்பா சரியா என்னங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ரமண மகரிஷி ஒரு கேள்வி கேட்டார் இல்லைங்களா, நான் யார் அப்படின்ற கேள்வி. அந்த கேள்வியிலேருந்து ஆரம்பிப்போம். நான் யார் அப்படின்னு நம்ம அப்போ இங்கே நான் அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும், நான் என்னோடது அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம சில விஷயங்களை நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன நினைக்கிறோம்? இந்த உடம்பை நினைக்கிறோம், இந்த மனசை நினைக்கிறோம், இந்த புத்தியை நினைக்கிறோம், இன்னும் அது போக நம்மளுடைய உயிரை நினைக்கிறோம், நம்ம ஐடியாஸ் நினைக்கிறோம், நம்ம பழைய ஞாபகங்கள், அனுபவங்கள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் நம்ம நான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அடுத்தது இது மட்டுமா அப்படின்னா இல்லை, நான்றது போக நான் அப்படின்ற அந்த தனி மனிதன் மட்டும் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு போதுமானதா இல்லை. அப்போ என்னன்னா என்னோடது அப்படின்ற சில விஷயங்களையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். நான் என்னோடது அப்படின்றது. அப்போ என்னோடது அப்படின்னா என்ன? நம்ம உணவு, உடை, இருப்பிடம், அது போக நம்ம குடும்பம், நம்ம சமூகம், நம்ம மொழி, நம்ம மதம், இனம், குலம், இன்னும் என்ன, நம்ம ஊர், நம்ம நாடு, நம்ம பணம், பதவி, பேரு, புகழ், இப்படி பல விஷயங்களை நம்ம நான் என்னோடது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் மேலேயும் நம்ம பற்று வைக்கிறோம். இப்போ அந்த பற்று வைக்கிறோங்கிறப்ப அதை பற்று வைக்கிறோம். அதை இது நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு அவசியமானதாக இருக்குது. இப்போ நிறைய இடங்கள்ல நிறைய நமக்கு சொல்லி கொடுக்கப்படுறது என்ன அப்படின்னா நம்ம பாசமும் பற்றும் வைக்கிறது தான் வாழ்க்கையில துன்பத்துக்கு பிரச்சனைக்கு காரணம். அந்த பாசமும் பற்றும் இல்லைன்னா நம்ம நல்லா வாழ முடியும் தான் ஆன்மீகத்தில் சொல்லி கொடுக்கப்படுது. இப்போ இது பாசமும் பற்றும் அவசியமான ஒன்றா அப்படின்றத பார்ப்போம். இப்போ மனிதன் மற்றவங்க அதாவது என்னோடது அப்படிங்கிறது மேல பாசம் பற்று வைக்கிறான். நான்கிறது உரிமை கொண்டாடுறான். என்னோடது, அதாவது நான் செல்ஃப் அப்படிங்கிறத அந்த உணர்வு இருக்கு, அவனுக்கு உள்ளுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு இறைவனால. இது இப்படித்தான் உலகத்துல நம்ம உயிர் அப்படின்னா நமக்கு மட்டும் கொடுக்கப்படல. மனிதன்கிற இந்த அதாவது எனக்கு மட்டும், உங்களுக்கு மட்டும் அப்படின்னு கொடுக்கப்படல. உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இப்படிதான் இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குமே இப்படிதான் இருக்கு. நான்கிற உணர்வு இருக்கு. அப்ப இதனாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னா இதை ஏன் இறைவன் நமக்கு கொடுத்தான் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப நான்கிற உணர்வு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? இப்ப நம்ம நான்கிறது இப்ப நிறைய பேர் நான் அப்படிங்கிற அந்த ஹூ ஆம் ஐ அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நான் இந்த உடம்பா, மனசா, நம்ம சித்தமா, அதாவது நம்ம சித்தத்துல இருக்கிற நம்ம அந்த அன்கான்சியஸா இருக்கிற நம்ம பதிஞ்சு வச்சிருக்கிற
ஞாபகங்கள், அனுபவங்களா, இதெல்லாம் சேர்ந்த கலவையா, நம்ம இது எல்லாத்தையும் இந்த ஞாபகங்கள், அனுபவங்கள்லாம் எடுத்து சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிற புத்தியா, இப்படின்னு எல்லாம் பார்த்தோம்னா இது எல்லாமே நம்ம கிட்ட மாறிக்கிட்டே இருக்கு ஒரு ஒரு நாளுக்கும். சரியா? நம்ம ஞாபகங்கள், அனுபவங்கள், நம்ம இப்ப மனசுல இருக்கிற விஷயங்கள், நம்ம புத்தி எடுத்து சிந்திக்கிற விஷயங்கள், இது எல்லாமே வந்து நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கு. மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து நானா இருக்க முடியாது. நிலையான ஒரு விஷயம் தான் வந்து நான் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும். நான் இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு நம்ம வந்து இன்னைக்கு அதே மாதிரி நம்ம உடம்பையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம பிறந்தப்போ வந்து 1 கிலோ இருந்தோம். எத்தனை கிலோ இருந்தோமோ மன்னிக்கணும். தப்பா சொல்லி நம்ம பிறந்தப்ப இத்தினூண்டா இருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப பெருசா வளர்ந்து நிக்கிறோம். அப்ப உடம்புமே வந்து டெய்லி மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம நோட்டீஸ் பண்றோமோ இல்லையோ உடம்பு மாறிக்கிட்டே இருக்கு. மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து நான் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. அப்ப நான் அப்படிங்கிறது எது அப்படின்னா உயிர். உயிர் வந்து நம்ம வந்து பிறந்ததுல இருந்து நம்ம கூட இருக்கு. நம்ம இருக்கிற நம்ம அது உடலை விட்டு போற வரைக்கும் நம்ம கிட்ட தான் இருக்கு. உயிருங்கிறது இறைவனுடைய ஒரு துளி. அப்ப வந்து இங்க என்ன அப்படின்னா வந்து இந்த உயிர் மட்டும்தான் நான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணா சிக்கல் இருக்காது. நம்ம மீது எல்லாத்தையும் நிறைய விஷயங்களை நான் ஐடென்டிஃபை பண்றதுனால தான் வந்து சிக்கல் அப்படிங்கிறது தான் வந்து ஆன்மீகத்துடைய கருத்து. இது உண்மையும் கூட. ஆனா இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. நம்ம இந்த உயிர் மட்டுமே நமக்கு வந்து இந்த உயிர் தான் நம்ம உடலுடைய கரு. மற்றது எல்லாமே வந்து உருவம், கரு உரு தத்துவம் இதுதான். அப்ப இங்க என்ன அப்படின்னா வந்து நம்ம இந்த உயிர் மட்டுமே வந்து இந்த உலகத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கு போதுமானதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நிச்சயமா கிடையாது. அதாவது அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்லப்படுற மனம், சித்தம், மனம், புத்தி, அகங்காரம் இந்த நாளும் இல்லை. அது போக வந்து உடலும் இல்லை அப்படின்னா வந்து உயிரால இந்த உலகத்தை உணர முடியாது, எதையுமே அனுபவிக்க முடியாது. அப்ப உயிர் உணர்றதுக்கே வந்து இது எல்லாமே வந்து நமக்கு கண்டிப்பா தேவைப்படுது. அப்ப இது எல்லாமே கண்டிப்பா நமக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்து எல்லாமே நமக்கு ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப வந்து இந்த உலகத்தை வந்து நம்ம வந்து முழுமையா உணர்ந்து அனுபவிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாழணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்டது. அப்ப இது எல்லாமே வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அப்ப உயிருங்கிறது இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னா நம்ம இந்த எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கணுங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். அப்ப இதை பாதுகாக்கணும்னா அது மேல பற்று வைக்காம வந்து நம்ம பாதுகாக்க முடியாது எந்த விஷயத்தையும். நம்ம எந்த பற்று வைக்காத எந்த விஷயத்தையும் பாதுகாக்க ட்ரை பண்ண கூட மாட்டோம். நமக்கு அந்த மோட்டிவேஷனே இருக்காது. அப்ப நான் அப்படிங்கிறது வந்து அந்த விஷயம் வந்து அந்த உணர்வுங்கிறது வந்து கண்டிப்பா நமக்கு தேவையான ஒண்ணு. நம்ம வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு. அடுத்தது என்னோடது அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அதை பத்தி இப்ப பார்ப்போம். நம்ம என்ன விஷயங்கள்லாம் என்னோடதுன்னு நினைக்கிறோம்? நம்மளுடைய உணவு, உடை, இருப்பிடம், நம்மளுடைய குடும்பம், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல். நம்மளுடைய உடைமைகள் இதெல்லாம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்னு வச்சுப்போம். இதெல்லாம் வந்து நம்மளோடதுன்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் இல்லாம வந்து மனிதனால வாழ முடியுமா அப்படின்னா இந்த உடல் வாழ்றதுக்கான தேவைகள் இருக்கு, சில தேவைகள் இருக்கு. இந்த உடல் வாழ்றதுக்கான சில தேவைகள் வந்து என்ன அப்படின்னா வந்து பஞ்சபூதங்கள்ல உணவு, நீர், காத்து இல்லாம வாழ முடியாது மனிதன். அப்ப அவனுடைய தேவைகள்ல ரொம்ப முக்கியமான பிரதானமான விஷயம் வந்து தனி மனிதன் அந்த உடம்பை பாதுகாக்கணும் அப்படின்னா வந்து பஞ்சபூதங்கள் கண்டிப்பா வந்து இப்ப தேவை அவனுக்கு. அப்ப வந்து என்னுடைய உணவு, என்னுடைய நீர், எனக்கு தேவையான காத்து, இன்னும் வந்து காத்தை வந்து தனியா வந்து ஒரு மனுஷனுக்குன்னு பிரிக்கல. பட் ஆனா வந்து தனி மனுஷனுக்கான உணவும் நீரும் வந்து என்னோடது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய ஒண்ணு. அவன் வந்து பாதுகாத்துக்க வேண்டியிருக்கு. இப்ப உணவும் நீரும் வந்துருச்சுங்களா? அடுத்து
இது வந்து தனி மனுஷனுடைய ஒரு உடம்பை பாதுகாத்துக்கிறது. அது இல்லைன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது லைஃபை. அடுத்து தனி மனிதன் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து நம்ம இறைவன் எப்படி படைச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம எப்படி படைச்சான்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. இது என்னோட புரிதல், அதை நான் சொல்றேன். என்னன்னா, இறைவன் வந்து நம்மள எல்லா மிருகங்கள்லையும் நம்மளையும் ஒரு 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 மிருகம் இந்த உலகத்துல வாழணுங்கிற மாதிரி தான் படைச்சிருக்காங்கிறது தான் என்னோட புரிதல். அப்படி படைச்சிருக்கான் அப்படிங்கிற பட்சத்துல மனிதன் வந்து பிசிக்கலி வந்து ரொம்ப வீக். மற்ற மிருகங்களோட கம்பேர் பண்ணும்போது அதுகெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். நம்மளால வந்து ஒரு சாதாரணமா வந்து ஒரு வரையாடு வந்து நம்மள முட்டை வந்துச்சுன்னா கூட வந்து நம்ம தனியா சண்டை போட முடியுமாங்கிறது தெரியாது. தடுத்து நிறுத்த கூட நமக்கு தெம்பு இருக்கா, நம்ம உடல்ல வலு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியாது. அப்ப வந்து என்ன அப்படின்னா வந்து, இதே இது நீங்க ஒரு சிங்கம், புலி, கரடி இது மாதிரி ஏதோ ஒரு மிருகங்களை எடுத்துக்கோங்க. தனியா வந்து ஸ்ட்ரென்த், அந்த பிசிக்கலான ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா வந்து ஒரு தனி மனிதன் ஒரு விஷயத்த வந்து தன்னை இப்ப நம்ம என்னன்னா, நான் அப்படின்னு இந்த உடல், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இது எல்லாத்தையும் காப்பாத்திக்கிற வேலையை பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அப்ப அது தனி மனிதனுக்கு பண்றதுக்கான திறமை இல்லை, ஆற்றல் இல்லை. திறமை இல்லைங்கிறத விட ஆற்றல் இல்லை நமக்கு அப்படின்னா, அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா வந்து, நம்ம ஒரு சமூகமா வந்து சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னா வந்து எல்லாருடைய ஆற்றலும் வந்து ஒரு 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 இடத்துல குவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா வந்து நம்மளை நாம பாதுகாத்துக்க முடிஞ்சுது. அப்படின்னா வந்து இதுக்கு உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு தான் வந்து சமூகம். ஒரு மனிதன் வந்து தனியா வந்து இயற்கையில இருக்கிற பிரச்சனைகளை வந்து ஜமாளிக்க முடியல அப்படிங்கிறப்ப சமூகங்கிற கட்டமைப்பு தேவைப்படுது. சமூகம் உருவாக்கப்படுது. அப்ப வந்து என்னோடது, என்னுடைய சமூகம் அப்படின்னு வருது. இது வந்து அடிப்படை வாழ்வாதாரங்களை பாதுகாக்கிறதுக்கு. சரிங்களா? நான் சொன்ன உணவு, நீர் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு. அடுத்தது தனி மனுஷன் தான் வாழ்ந்துட்டு முடிச்சுட்டா வந்து இப்ப நம்ம எல்லாரும் ஒரு தலைமுறை இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாரும் வாழ்ந்து முடிச்சிட்டோம்னா போதுமானதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இல்ல. நம்மளுடைய இனம் ஹியூமனிட்டி, ஹியூமன்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்பீஷீஸ் வாழணும் அப்படின்னா வந்து அதுக்கு வேற ஒண்ணு தேவை. என்ன அப்படின்னா, நம்ம அடுத்த தலைமுறை சந்ததிகள் உருவாகி அடுத்த தலைமுறை வளரணும். அடுத்த தலைமுறையும் பாதுகாக்கப்படணும். அப்ப அங்க என்ன தேவை அப்படின்னா வந்து, தனி மனிதன் மட்டும் பாதுகாக்கப்பட்டு பத்தாது. சமூகம் மட்டும் பாதுகாக்கப்பட்டு பத்தாது. அங்க குடும்பங்கிற ஒரு கட்டமைப்பு தேவைப்படுது. பீஸ்ஃபுல்லா எல்லாரும் வாழணும் அப்படின்னா வந்து அந்த குடும்ப கட்டமைப்பு உருவாக்கப்படுது. அந்த குடும்பம் என்னோடது அப்படிங்கிற விஷயங்கள் அங்க வர ஆரம்பிக்குது. நான், என்னுடைய கணவன், மனைவி, என்னுடைய குழந்தைகள் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டிய தேவை அங்க எழுது. அடுத்து இவங்கெல்லாம் வந்து தேவையான உணவு, உடை, இருப்பிடம் இதோட வாழணும் அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து இப்ப அதுக்கான நிலம், அதுக்கான அதுல விளையிற உணவு, அங்க கட்டப்பட்டிருக்கிற வீடு, அங்க அதற்குள்ள அந்த வீட்டுக்குள்ள நம்ம வாங்கி வச்சிருக்க பொருள்கள் இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கு. என்னோடது அப்படிங்கிறது. அப்ப இது எல்லாமே வந்து என்னன்னா வந்து இது எல்லாத்து மேலேயும் வந்து நம்ம வந்து பற்று வைக்கிறோம். பற்று வச்சா மட்டுமே தான் வந்து ஒரு விஷயத்த நம்ம பாதுகாக்க முயற்சி செய்வோம். ஏன்னா பாதுகாக்கப்படலை அப்படின்னா வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து எதிரிகள் இப்ப இதெல்லாம் இல்லாத மனிதர்களும் இருப்பாங்க. என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற அளவுக்கு உணவு, உடை, இருப்பிடம் அங்க அவங்க இல்லாதவங்க அதை அடையிறதுக்கு வழி இல்லாதவங்களும் இருப்பாங்க. அப்போ வந்து அந்த வழி இல்லாதவங்க வந்து ஏதோ ட்ரை பண்றாங்க, நம்ம கிட்ட இருந்து புடுங்க ட்ரை பண்றாங்க, இல்லை ஏதோ ஒண்ணுன்னா அங்க வந்து பாதுகாக்க வேண்டிய தேவை கண்டிப்பா எழுது. அப்ப ஈகோவோட அடிப்படை பர்பஸ் என்ன அப்படின்னா வந்து நான், என்னோடது அப்படிங்கிற அந்த உணர்வை நமக்கு கொடுத்து அது மூலமா வந்து இறைவன் வந்து நமக்கு தேவையான விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஒரு உணர்வு அதை தான் கொடுத்துருக்கான். அப்ப இப்ப என்ன அப்படின்னா வந்து நமக்கு நிறைய இடங்கள்ல வந்து நம்ம ஈகோ தான் நமக்கு பிரச்சனையா வருது அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது.
அது நம்மளுமே பார்க்குறோம். நிறைய இடங்கள்ல வந்து நம்ம நம்ம வந்து நிறைய சிக்கல்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். குடும்பங்களுக்குள்ளேயே நிறைய சிக்கல் இருக்கு. இது மாதிரி பல சிக்கல்கள் இருக்கு. இதுல ஈகோ தான் பிரச்சனை அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. மன்னிக்கணும். அது அது உண்மையா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து, உண்மையான அந்த தன்முனைப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து, நம்ம என்ன செஞ்சாலும் வந்து நம்ம அதை வந்து நான் மன்னிக்கணும், இதுல ஒரு சின்ன விஷயத்த விட்டுட்டேன். என்னன்னா, ஈகோல இதை மட்டும்தான் நம்ம பாதுகாக்கிறோம், ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னா வந்து இது மட்டும் இல்லை. நம்ம பல ஐடியாஸ் மண்டையில வச்சிருக்கோம். நம்மளுடைய நம்ம மனசு, அதாவது நம்ம உள்ளுக்குள்ள இருந்து, நம்ம சித்தத்துல இருந்து, நம்ம ஞாபகங்கள், நம்ம அனுபவங்கள்ல இருந்து நம்ம மனசு வந்து நிறைய எண்ணங்கள் உருவாக்குது. அந்த எண்ணங்கள்ல இருந்து நிறைய ஐடியாஸ் வருது, சிந்தனைகள் வருது. இது எல்லாமே வந்து இது என்னோடதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு பல விஷயங்களை பாதுகாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன சிக்கல் வருதுன்னா, நம்ம அடிப்படை வாழ்வாதாரங்கள், நம்ம தேவைகளை வந்து நம்ம பாதுகாக்க ட்ரை பண்றதுல சிக்கல் வர்றது இல்லை. நம்ம அது கண்டிப்பா பாதுகாக்கப்படணும். ஆனா வந்து நான் என்னோடதுன்றத பத்தி வந்து நம்ம பல ஐடியாஸ் நம்ம வச்சுக்கிட்டு, இந்த ஐடியா எல்லாம் சரியா தப்பாங்கிறது கூட பார்க்காம நம்ம வந்து எல்லாத்தையும் பாதுகாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பாதுகாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து, இதுல நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படி அது வந்து சரியான விஷயங்களா இருந்துச்சு அப்படின்னா வந்து, நம்ம ஈகோ அங்க வந்து சரியா தான் வேலை செய்யும். அது கண்டிப்பா பாதுகாக்கப்படணும். அது பாதுகாக்கப்படல அப்படின்னா வந்து நமக்கு பிரச்சனையாகும். அப்ப வந்து அங்க ஈகோ கண்டிப்பா தேவை. அதே சமயம் வந்து நம்ம நம்ம வந்து ஏதோ ஒரு நம்ம மைண்ட்ல வந்து தப்பான ஒரு ஐடியா இல்ல கம்ப்ளீட்டான ஒரு பொய்யான ஒரு விஷயத்த வந்து நம்ம பாதுகாக்க ட்ரை பண்றோம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அடுத்தவங்க யாரோ வந்து இது ஒரு நம்ம கிட்ட வந்து ஒரு பொய், இது ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னா வந்து அதை நம்ம பாதுகாக்க ட்ரை பண்றோம் அப்படின்னா அங்க என்ன நடக்கும் அப்படின்னா வந்து நம்ம உள்ளுணர்வு அங்க அங்க இருந்தே வந்து நம்ம உள்ளுணர்வு நமக்கு சொல்லும். இங்க வந்து ஏதோ தப்பு இருக்குங்கிறது நமக்குமே தெரியும். அப்ப வந்து அங்க என்னன்னா, ஒரு தவறான விஷயத்த நம்ம பாதுகாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம். அங்க அங்க வந்து பாதுகாக்கிறதுக்கான உள்ள இருந்து நமக்கு உத்தரவு வராது, ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்ப நமக்கு அங்க என்ன வரும் அப்படின்னா வந்து, கோவம் வரும். தேவையே இல்லாத ஒரு கோவம் வரும். சரியா? அப்ப பாதுகாக்கிறதுக்கான ஆற்றல் நமக்கு இல்ல அப்படிங்கிறப்ப, நமக்கு அங்க கோவம் வரும். நம்ம இங்க என்ன சிக்கல் அப்படின்னா வந்து, நம்மளுடைய ஐடியாஸ், நம்மளுடைய நம்ம நம்மளோடதுன்னு நினைக்கிறவங்க, நம்மளுடைய மனிதர்கள் இவங்க எல்லாருமே வந்து சரியான விஷயங்களை செஞ்சாலும் சரி, தப்பான விஷயங்களை செஞ்சாலும் சரி, உண்மைக்கு நின்னாலும் சரி, பொய்க்கு நின்னாலும் சரி, நம்ம பாதுகாக்கிற பழக்கத்தை வச்சிருக்கோம். இந்த பழக்கம் தவறான பழக்க வழக்கம். என்ன அப்படின்னா வந்து நம்ம சரியான விஷயங்களையும், உண்மைகளையும் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தேவையானபடி நம்ம ஸ்ட்ராங்கா நின்னோம் அப்படின்னா, நம்ம உள்ளுணர்வுகிட்ட இருந்து சரியான நீ சரியா தான் போய்க்கிட்டு இருக்கேங்கிற அந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா, நீங்க வந்து உண்மைகளை ஸ்ட்ராங்கா பேசுவீங்க, வைப்பீங்க, சரியா பண்ணுவீங்க. அத சரியான முறையில பாதுகாப்பீங்க. இதே சமயம் வந்து, நீங்க வந்து அந்த உள்ள இருந்து நீங்க ஒரு தப்பான விஷயங்கள், தவறான மனிதர்களுக்கும், தவறான ஒரு ஐடியாஸ்க்கும் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா நிக்க அங்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து, நம்ம உள்ளுணர்வுகிட்ட இருந்து வந்து நம்ம அடுத்தவங்க கேட்கிற கேள்வியில நியாயம் இருக்கே அப்படின்னு வந்து அந்த உள்ளுணர்வு அங்க உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு வந்து சொல்லிடும். ஆனாலும் வந்து இங்க வந்து நான் நான் செஞ்சது சரி, என் நண்பர்கள் செஞ்சது சரி, என் குடும்பத்துல இருக்கிறவங்க செஞ்சது சரி, இப்படின்னு நம்ம நான் செஞ்சது சரி இப்படின்லாம் நம்ம டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது, அங்க வந்து உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு அந்த உத்தரவு வராததுனால நமக்கு வந்து கோபம் பயங்கரமா வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஈகோவோட இம்பேலன்ஸ்டு ஸ்டேட்டுக்கு போறோம். இங்க தமிழ் வார்த்தைகள் ரொம்ப அழகா வந்து நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா அது மீனிங்கை ரொம்ப அழகா கன்வே பண்ணும். அகங்காரம், அகம் காரம். அகம்னா உள்ளுக்குள்ள இருந்து எழுற காரம், காரத்தன்மைனா கோபம். சரிங்களா? அப்ப உள்ளுக்குள்ள இருந்து எழுற கோபம் அகங்காரம். இன்னொரு வார்த்தை பாத்தீங்கன்னா ஆணவம். ஆண் கூடல் அவம். ஆண்னா வந்து ஆணுடைய அடிப்படை தன்மைகள்ல முக்கியமான ஒண்ணு வந்து
நமக்கு கொடுக்கப்பட்ட நம்மளோடதுன்னு நினைக்கிற விஷயங்களை பாதுகாக்கிறது. அதுதான் ஆணுடைய பிரைமரி வேலை. அடுத்தது அவம் அப்படின்னா வந்து அவமானம், அவமரியாதை அப்படிங்கிறது என்னன்னா பெருமை இல்லாம சிறுமையை குறிக்குது. அப்ப ஆணவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஆணுடைய தன்மையிலிருந்து தவறி போய் பாதுகாக்கிற தன்மையிலிருந்து தவறி போய் ஒரு டீரேஞ்சு ஸ்டேட். அப்ப இங்க என்ன அப்படின்னா வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிறதுங்கிறது இந்த அகங்காரம், ஆணவம், இதைத்தான் வந்து பிரச்சனை. ஆணவம், கண்பம், மாயை அப்படின்னு வந்து மும்மலங்கள் அப்படின்னு வந்து நம்ம ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுல ஆணவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பாதுகாக்கிற தன்மையில இருந்து திரிஞ்சு போய் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து அந்த உத்தரவு வரல, நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறப்ப வந்து அடுத்தவங்களை அழிக்கிற ஸ்டேட்டுக்கு நம்ம போவோம். பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப திறமையான ஒரு ஆற்றல் தேவை. அடுத்தவங்களை அழிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் தேவை இல்லை. சரியா? அதுவும் நம்மளோட வீக்கா இருக்காங்கன்னா ரொம்ப ஈஸியா அழிச்சிடலாம். அவ்வளோலாம் ஆற்றல் தேவையில்லை. ஆனா அடுத்தவங்க வந்து நம்மள ஏதோ ஒரு விஷயத்துல தாக்க வர்றாங்கன்னா அவங்க வந்து அங்க தடுத்து பாதுகாக்கிறதுங்கிறது மட்டும் பண்றதுக்கு வந்து ரொம்ப திறமையான ஆற்றல் தேவை. அப்ப வந்து நமக்கு என்னன்னா வந்து ஒண்ணு நம்ம வந்து நம்மளை பாதுகாத்து பழக்கம் இல்லை அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியாது. அப்ப ஆற்றல் பற்றாக்குறை இருக்கும். நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னே தெரியாது. அப்ப வந்து அங்கேயும் கோவம் வரும். நமக்கு கோவம் வரும், பயம் வரும், அழுக வரும், எல்லாமே வரும். இது அப்ப இது எல்லாமே வந்து நம்மளை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா மாத்தும். அப்ப அங்க என்ன அப்படின்னா இந்த ஈகோங்கிறது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஈகோவோட அபியூஸும் அண்டர் யூஸும் தான் ப்ராப்ளம். அபியூஸ்னா ஓவரா ஈகோவை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நான் எது செஞ்சாலும் கரெக்டு, நான் கடவுளோட அவதாரம், நான் எது செஞ்சாலும் இந்த கரெக்டு, நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுவேன், என்னுடைய ஐடியாஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது. இது வந்து ஈகோ எக்ஸசிவா யூஸ் பண்ணி உருப்படாம போறது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம பிறந்ததுல இருந்தே நான் என்னோடதுங்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்னு வந்து நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு அதனால வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப தேவையான விஷயங்களுக்கு கூட வந்து நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கணுங்கிற அந்த பழக்கம் இல்லாம இருந்து நமக்கு அதை எப்படி செய்யறதுனே தெரியாததுனால வந்து பழக்கப்படாததுனால நம்ம வந்து ஈகோவை வந்து எப்படி யூஸ் பண்றது, அந்த தன்முனைப்புங்கிறத எப்படி யூஸ் பண்றதுனே தெரியாததுனால எதையுமே நம்ம 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 பற்று வச்சிருக்கிற எந்த விஷயங்களையுமே பாதுகாக்க நம்ம தவறிட்டு இங்க என்ன பண்றோம் அப்படின்னா வந்து விட்டுறோம் நம்ம. அப்ப அங்க என்னன்னா நான் அந்த ஃபர்ஸ்ட் செட் எக்ஸசிவா ஈகோவை யூஸ் பண்றவங்க அபியூசர்ஸா மாறுறாங்க. ஈகோவை யூஸே பண்ண தெரியாதவங்க, ஈகோனா என்னன்னே புரியாம வந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதே தெரியாம வளர்ந்தவங்க வந்து என்னவா மாறுறாங்க அப்படின்னா வந்து விக்டிம்ஸா மாறுறாங்க. இது வந்து இந்த அபியூசர் விக்டிம்ங்கிற ரெண்டுமே வந்து எதுல இருந்து பிறக்குதுன்னா வந்து ஈகோவோட எக்ஸஸும் ஈகோவோட டெஃபிஷியன்சியும். அப்ப ஈகோ இதுதான் நோயே தவிர இன்னைக்கு இருக்கிற முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கு ஈகோவோட அபியூஸும் ஈகோவோட அண்டர் யூஸும் தான் காரணமே தவிர ஈகோவோட சரியான யூஸுங்கிறது வந்து பிரச்சனை கிடையாது. ஈகோவோட சரியான யூஸ்னா என்ன இப்ப பார்ப்போம். ஈகோவோட சரியான யூஸ்னா என்னங்க? இப்ப நான் சொன்ன அந்த நான் என்னோடது அப்படிங்கிறத வந்து பாதுகாக்கணும், அதே சமயம் அடுத்தவங்களை அழிக்கக்கூடாது. அப்ப பாதுகாக்கணும், திறமைப்பட பாதுகாக்கணும் அப்படின்னா வந்து இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. நம்ம பாதுகாக்க நினைக்கிற விஷயங்கள், மனிதர்கள், இது எல்லாமே வந்து சரியானவங்களா, உண்மையானவங்களா, உண்மை இருக்கா அதுல அப்படிங்கிறது எப்ப தெரியும்? நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம எதுக்காக பெருஞ்சண்டைகள் குடும்பங்களுக்குள்ள வந்துட்டு இருக்குன்னா நம்ம வச்சிருக்கிற ஐடியாஸ் அதை பாதுகாக்கிறது. நம்ம மனசுல ஏதோ ஒன்று இருக்குன்னா வந்து ஒரு ஆசை இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா வந்து இதை பாதுகாக்கிறதுல தான் வந்து சிக்கல் இருக்கு. இப்ப என்னன்னா நம்ம வச்சிருக்கிற வந்து ஒரு ஒரு அந்த ஐடியாஸ் வந்து சரியா தப்பா அப்படிங்கிறது நமக்கு எப்ப தெரியும்? சரின்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை போய் பாதுகாக்க ட்ரை பண்ணி பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் குடும்பங்களுக்குள்ள.
அப்ப சரியா தப்பா அப்படிங்கிறது எப்ப தெரியும் அப்படின்னா வந்து நம்ம எல்லாரும் சரின்னு தான் நினைச்சிட்டு இருப்போம். சரியா தப்பாங்கிறதுக்கான எப்ப தெரியும்னா நம்மளை திரும்பி பார்த்து நம்மளே வந்து நம்ம செய்யறது சரியா தப்பாங்கிறத கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சோம், கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சோம்னா தான் வந்து தெரியும். கேள்வி எப்ப எழுப்ப முடியும்? நம்ம ஒரு விஷயத்து மேல ரொம்ப ஓவரா பற்று வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால கேள்வி எழுப்ப முடியாது அந்த விஷயத்து மேல. ரொம்ப பற்றிக்கிட்டு இருப்போம். பற்றிக்கிட்டு இருக்கிற விஷயத்த நம்ம விடுறதுக்கு ரெடியா இருக்க மாட்டோம். விடுறதுக்கு ரெடியா இருக்க மாட்டோம்னா நம்ம வந்து கேள்வியெல்லாம் அங்க எழுப்பவே மாட்டோம். சரின்னு தான் நம்புவோம். ஏன்னா அதுதான் நம்ம விட ரெடி இல்லைல்ல. அப்ப அங்க என்ன அப்படின்னா வந்து அடிப்படை விஷயம் என்னன்னா, இங்க வந்து ஓவர் பற்று வச்சிருக்கிறதும் சிக்கல். ஓவரா பற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம அது கொஞ்சம் ரொம்ப இறுக பற்றிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ரொம்ப க்ளோஸா வச்சுக்கிட்டு இருப்போம். அதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சா தான் அது சரியா தப்பானே நம்மளால பார்க்க முடியும். அப்ப அங்க என்ன தேவை அப்படின்னா பற்றை வந்து கொஞ்சம் தளர்த்தணும். பேர் மினிமம் வந்து பற்றை தளர்த்தணும். பற்றே இல்லாம வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம தள்ளி வச்சுட்டு சரியா தப்பா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப, அதாவது இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, இது என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இப்படின்லாம் பார்க்காம ரொம்ப கம்ப்ளீட்லி டிஸ்பேஷனேட்டா வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து அது சரியா தப்பா நம்ம நம்ம வச்சிருக்கிற நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்மளோடதுன்னு வச்சிருக்கோமோ அதெல்லாம் வந்து சரியானதா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு பேரு தாங்க விழிப்பு நிலை. பற்ற கம்ப்ளீட்டா தளர்த்திட்டு ஒரு ஒரு தள்ளி வச்சுட்டு ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூனா வந்து ஒரு கழுகு பார்வை, அது ரொம்ப தூரத்துல இருந்து நம்ம தெளிவா பார்த்தோம் அப்படின்னா வந்து அது சரியா தப்பாங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா புரியும். அதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா ஒரு விஷயத்துல அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியும். அப்ப இங்க என்ன அப்படின்னா வந்து நம்ம உண்மைகளோட பக்கம் நம்ம ஸ்ட்ராங்கா நின்னோம், பொய்களை வந்து நம்ம கிட்ட இருந்து களைஞ்சுக்கிட்டே வந்தோம் நம்ம புத்தியும் அறிவையும் யூஸ் பண்ணிட்டு அப்படின்னா வந்து நமக்கு வந்து நம்ம உள்ளுணர்வு கிட்ட இருந்து சரியான உத்தரவு கிடைக்கும். அந்த உத்தரவு கிடைச்ச விஷயங்களை மட்டும் நம்ம பாதுகாப்போம். நம்ம ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா நம்ம மனசாட்சிப்படி நல்லா வாழ முடியும். ஆனா வந்து நம்ம பண்றது இந்த பற்றை வந்து தளர்த்துறதுங்கிறதுல ரொம்ப பெரிய சிக்கல் இருக்கு மனிதர்கள். ஏன்னா நம்ம பற்று வச்ச விஷயங்கள் எல்லாம் சரியா தான் இருக்கணும். நான் என்னோடதுன்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சரியா தான் இருக்கணும். அதெல்லாம் பாதுகாக்கப்படணுங்கிற மாதிரி வந்து நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இதை வந்து நம்ம மாத்தணும். பற்றை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமே தான் வந்து நம்ம பண்ற விஷயங்கள் சரியா தப்பான்னு கேட்க ஆரம்பிச்சோம். ஒரு ஒரு விஷயங்களும் சரியா தப்பா, நம்ம வச்சிருக்கிற ஐடியாஸ் வந்து சரியா தப்பா கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சோம் அப்படின்னா கேள்வி எழுப்பி நம்ம அதுக்கு இருந்து நம்ம நமக்கு வர்ற பதில் உள்ளுக்குள்ள இருந்து நம்ம சித்தத்துல இருந்து நம்ம உள்ளுணர்வு நம்ம மனசு கொண்டு வந்து நம்ம உயிர் தான் உள்ளுணர்வுங்கிறதுல பேசுது. நம்ம உயிர்கிட்ட இருந்து வர்ற உத்தரவை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா வந்து நம்ம பண்றது சரியா தப்பாங்கிறது நமக்கு தெளிவா அது உணர்த்துறதுபடி வந்து நம்ம மாறி வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா வந்து ரொம்ப அழகா நம்ம மனிதர்கள் வாழ முடியும். நம்ம மாறுறது மூலமா நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்களும் வந்து மாறுவாங்க. என்னன்னா வந்து அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கப்படலை, இதெல்லாம் வந்து இப்படிதான் செய்யணுங்கிறதுக்கு சுத்தி முத்தி வந்து நல்ல எக்ஸாம்பிள்ஸும் இல்லை. நம்ம எல்லாருமே வந்து எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்கள், நம்ம சூழ்நிலைகள், நம்ம அப்பா அம்மா, நம்ம குரு, நம்ம சூழ்நிலைகள் இதுல இருந்து தான் கத்துக்கிறோம். அப்ப நம்ம என்விரான்மெண்ட் ஃபுல்லாவே வந்து திசையான செய்வதற்களால தப்பா திரிச்சு கேவலமா மாத்தப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு வந்து நல்ல விஷயங்களை சரியான மனிதர்கள்ட்ட இருந்து கத்துக்கிறதுக்கான போதுமான அளவு நல்ல எக்ஸாம்பிள்ஸ் இல்லை. நம்மளை சுத்தி இருக்கிற மட்டமான எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து நம்ம வந்து கத்துக்கிட்டு வந்திருக்கிறதுனால நம்ம எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை மாற்ற முடியும் நண்பர்களே. ரெண்டாவது ஈகோ வந்து என்னன்னா நம்ம நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நான்கிற உணர்வுங்கிறது வந்து இறைவனால கொடுக்கப்பட்டது. அது வந்து ஒரு காரணத்துக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கும். இல்லைன்னா வந்து அது கொடுக்கப்பட்டிருக்காது. உயிருங்கிறது இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா வந்து இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் அவசியமாகுது. இதெல்லாம் வந்து அது போக உடல்ங்கிறது அவசியமாகுது. அவனுடைய உடைமைகள் இதெல்லாம் வந்து அவசியமாகுது. அப்ப இதெல்லாம் வந்து இது எல்லாம் இல்லைன்னா உயிர், நம்ம ஆத்மா, ஆன்மா இது எதுவுமே வந்து இங்க சந்தோஷமா வந்து இந்த உலகத்தை உணர முடியாது. மன்னிக்கணும். அப்ப உலகத்தை உணர முடியாது அப்படின்னா வந்து உலகத்தை முதல்ல அடிப்படையில உணர்ந்து எல்லாம் வாழ்ந்து அது அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து ஒரு போதுமான திருப்தி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து
ஆன்மீகத்துக்கான தேடுதல் வரும். சரி, இதையும் தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உள்ள உயிர் இருக்கு. அப்ப அந்த உயிர் வந்து இறைவனுடைய ஒரு துளி. அந்த உயிரை நான் உணரணும் அப்படின்னு உள்ளுணர்வுப்படி வாழ ஆரம்பிப்போம். முழுக்க முழுக்க வாழ ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த பிண்டத்துக்குள்ள இருக்கிற உயிரை உணர ஆரம்பிச்சு வாழ ஆரம்பிக்கும் போது அண்டத்துக்குள்ள இருக்கிற உயிர், அண்டத்துல இருக்கிற உயிரோட நமக்கு முழு கனெக்ஷன் வரும். இறைவனை நோக்கி நம்ம பயணம் தொடங்கும். அப்ப என்ன அப்படின்னா வந்து ஈகோ தப்பான விஷயம் கிடையாது. அது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடல், மனம், உயிர் இது எல்லாத்தையும் வந்து காப்பாத்துறதுக்காக சர்வைவல் ஆஃப் தி செல்ஃப் ஆஸ் வெல் அஸ் தி ஸ்பீஷீஸ், தனி மனிதன் மற்றும் இந்த நம்ம மனித இனம் அப்படிங்கிறது வாழ்றதுக்காக, நம்மளை தற்காத்துக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கருவி. இப்ப கருவினால பிரச்சனை கிடையாது. கருவியை நமக்கு சரியா யூஸ் பண்ண சொல்லி கொடுக்கப்படலை, தெரியலங்கிறதுனால பிரச்சனை. கருவியை வந்து சரியா யூஸ் பண்றதுதான் சொல்யூஷனே தவிர கருவியே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது சொல்யூஷன் கிடையாது. இது ஈகோவை பத்தின என்னுடைய புரிதல். இது தன்முனைப்புங்கிற வார்த்தை எனக்கு சரியா தப்பான்னு தெரியல. அகங்காரமும் ஆணவமும் வந்து டிஃபார்ம்டு ஸ்டேட்ஸ் ஆஃப் ஈகோங்கிறது தான் என்னோட புரிதல். ஆனா இதை தவிர வேற ஏதாவது தமிழ்ல ரொம்ப அருமையான வார்த்தை கண்டிப்பா நம்ம முன்னோர்கள் வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஏதாவது தெரிஞ்ச நண்பர்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயோ டெலிகிராம் சேனல்லையோ பதிவிட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கு. நம்ம அடுத்த பதிவுல ஈகோனால வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு பிரச்சனை வருது. ஈகோனால நமக்கு பயம் வருது, ஈகோனால நமக்கு கோபம் வருது. நம்ம அது போக வந்து ஈகோவை நம்ம தெளிவா பார்க்கறதுக்கு நமக்கு விழிப்பு நிலை அப்படின்னு தேவைப்படுது. அதாவது கான்சியஸ் அவேர்னஸ் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது. இன்னும் வந்து ஈகோனால நமக்கு பெருமை, பொறாமை, இச்சை இதெல்லாம் வந்துருது. இது எல்லாத்தையும் பத்தி ஒரு பதிவுலையா பார்ப்போம். சரிங்களா? பயம், கோபம், பெருமை, பொறாமை, இச்சை, விழிப்பு நிலை, ஈகோவை பேலன்ஸ்டா பார்க்கறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையும் பத்தியும் ஒரு பதிவுலையா பார்ப்போம். இந்த பதிவு போதுமானதுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம்.